நான் வந்து முதல் படம் தனியாக நான் பண்ணுறது ஆனந்த பூங்காற்று. டைரக்டர் ராஜ்கபூர் சொன்னார், கதை வந்து ரொம்ப அற்புதமான கதை. படம் தெரியும் உங்களுக்கு, பெரிய ஹிட் படம். ஹீரோ அழகாக இருக்கட்டும் சார், நம்ம அஜித்தை பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே வாங்கன்னு சொல்லிட்டு இப்போ பெசன்ட் நகர் பீச்சில் ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கு. போய் பார்க்குறோம். பார்த்தா அழுதுட்டு உட்காந்துருக்காரு. ஒரு தெலுங்கு ப்ரொடியூசர், அவர் பேர் சொல்ல வேணாம். அவர் வந்து கண்ணா முன்னாடி திட்டிகிட்டு இருக்காரு. இவர் நான் ராஜ்கபூர் சொல்கிறேன், என்ன தலைவா வரும்போது ஏதோ சண்டை நடந்துகிட்டு இருக்கு, நம்ம என்ன பண்ணுறதுன்னு. அப்புறம் அவர் போன பிறகு போய் பேசணுன்னு அவர் அந்த இதுலேயே கண்ணெல்லாம் தொடச்சிட்டு சொன்னால், இந்த மாதிரி படம் பண்ணுறேன் சார், நீங்கள் ஹீரோவாக இது பண்ணுறாரு. எனக்கு 22 லட்ச ரூபா கொடுப்பீங்களான்னாரு. ஒன்று 20 கேட்கணும், இல்லை 25 கேட்கணும். இது என்ன 22 அப்படின்னு. இல்லை சார், எனக்கு கொஞ்சம் 20 ரூபா கடன் இருக்குது, 2 ரூபா செலவுக்கு வேணும். மறுநாள் காலைல ஆஃபீஸ் வாங்கன்னு சொல்லி ஒரே சிங்கிள் பேமெண்ட் கையில் கொடுத்தோம். ஆனந்த பூங்காற்றுக்கு சப்போர்ட்டிங் கேரக்டர் வந்து மீனா, கார்த்திக் சார். கார்த்திக் சார் வந்து எவ்வளோ ப்ராப்ளம் பண்ணார் உங்களுக்கே தெரியும். அவரை கேட்டோன்னா அவர் ஒத்துக்கிட்டு கார்த்திக் சார் மீனா வச்சு ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் எல்லாமே படத்தை ஷெட்யூல் முடிச்சிட்டோம். அஜித் சார் நடிக்கணும். அஜித் சார் வந்து சரி ஷூட்டிங்கே வராமல் ஒரு 6 மாதம் படம் இழுத்துக்கிட்டே இருக்குது. அப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா, அவருக்கு வந்து அந்த உடம்புல கொஞ்சம் ப்ராப்ளம், கால் இதாகி போயிட்டு ஆக்சிடெண்ட்டில் இதானதுனால அவர் வந்து ஷூட்டிங்கில் இருக்கார். ஏவிஎம்மில் நாங்கள் போய் பார்க்குறோம், என்ன சார் டிலே பண்ணிட்டீங்க அப்படின்போது சொல்கிறார், காலை மூணி காட்டார். ஜி பாருங்க ஜி, கால் நம்மாகி போயிருக்கேன், என்னால் பண்ண முடியல. அவர் வந்து ஆப்ரேஷன் பண்ணணும்னு முடிவு எடுத்து ஆப்ரேஷன் பண்ண போகிறாங்க. அப்போ நம்ம டைரக்டர் என்ன சொல்கிறாருன்னா, தலைவா அவர் வந்து ஆப்ரேஷன் பண்ணி வர்றதுக்கு லேட் ஆகும், நம்ம ஆல்ரெடி படத்தை பாதி படத்தை முடிச்சு வச்சுருக்கோம், வேறு ஹீரோ மாற்றலாம் அப்படின்னு சொல்லும்போது, அப்போ என்னென்னா பிரசாந்தும் நல்ல மார்க்கெட்டில் இருக்கார். இப்போ உடனே தியாகராஜ் சாருக்கு பேசுகிறோம். தியாகராஜ் சார் வந்து உடனே இந்த வரேன் சார் ஆஃபீஸ்க்கு வந்தாங்க. இந்த மாதிரி சார் ஒரு சூழ்நிலை பிரசாந்த் சாருக்கு கமிட் பண்ணணும் அப்படின்னா, அவர் ஜென்யூனாக சொன்னார், இன்னொரு ஹீரோ கமிட் ஆகிருக்கா சார், அந்த படத்தில் பிரசாந்த் நடிக்கிறது நல்லா இருக்காது அப்படின்னாரு. இல்லை சார், இந்த மாதிரி அவர் மாற்றணும், அஜித் சார் மாற்றின ஐடியா இல்லை, நான் வந்து வேறு படம் அவரை வச்சு பண்ணிக்கிடுவேன், ரெடி ஆகி வந்தோன்னே இப்போ அந்த படத்தை முடிக்கணும் சார்னு அதுக்காக ஒத்துக்கிட்டார் அவர். அந்த டைரி வந்து எப்பயுமே இந்த 3 படமாக பார்த்தீங்கன்னா, அட்டைப்படம் நம்ம படம் தான் அந்த வரைக்கும் இதில் சினிமா டைரியில். இந்த இதுக்காக எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு இந்த அட்டைப்படத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு அவர். தியாகராஜன் சார் இறங்கி வர்றாரு, இவர் வர்கீஸ் கீழே உட்காந்துருக்கு. அதனால் ராஜ்கபூர் சார் கீழே போனார். இந்த மாதிரி பிரசாந்த், கார்த்திக், மீனா அப்படின்னு சொல்லி ஒரு டிசைன் அப்பயே ரெடி பண்ணி மறுநாள் காலையில் டைரி ரெடி ஆகிடுச்சு. அஜித் சாருக்கு ஆப்ரேஷன் அங்கே போகிறாங்க. ஒரு 1 வீக்கில் ஆப்ரேஷனு, ஒரு ஹாஸ்பிட்டலில் ஆப்ரேஷன் பண்ணணுன்னு போய் நாங்கள் பார்க்கறதுக்கு போகிறோம். பூங்கொத்தெல்லாம் எடுத்துகிட்டு போய் கொண்டு போய் கொடுத்துட்டு செலவுக்கு வச்சு சொல்லி ஒரு அமௌண்ட்டு கையில் கொடுத்து, சினிமா இல்லாமல் ஒரு தனிப்பட்ட முறையில் வச்சிங்க சார் சொல்லி கையில் கொடுத்துட்டு வரும்போது அவர் வந்து என்ன பண்ணுறாரு, கையை பிடிச்சிட்டு அழுகுறாரு. ஏன் ஜி நான் திரும்பி வரமாட்டேன்னு நினச்சிட்டிங்களா? என்ன அப்படின்னா அந்த டைரி எடுத்து காட்டுறாரு. டிசைன் பண்ணது நம்ம நாங்கள் சொல்லலை. அதுக்கு யாரோ ஒரு நல்லவர் போய் அந்த டைரியை கையில் கொடுத்து, இந்த மாதிரி உங்களை மாற்றிட்டாங்க வேறு பண்ணுறாங்கன்னு கையை பிடிச்சி அழுகிற, கையில் வந்து தண்ணி இதாகுது. எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சு. நான் சொல்கிறேன், இல்லை ஜி நான் அந்த படத்தை நான் தான் பண்ணணும். நான் சொல்லிட்டேன், ராஜ்கபூர் சார்ட்ட அப்பயே டிசைட் பண்ணோம். தலைவன் தான் கூப்பிடுவேன் ராஜ்கபூர். தலைவா அஜித் சார் தான் இந்த படம் பண்ணுறாரு, அந்த படம் எடுத்தாலும் சரி இல்லை எடுக்காமல் போனாலும் சரி பரவாயில்ல. ஏன்னா அன்றைக்கி அந்த டிசிஷன் எடுக்கிற அளவுக்கு எனக்கு கெப்பாசிட்டி இருந்துச்சு. நம்ம அவர் வந்தால் பண்ணுவோம் சார், இல்லாட்டி வேறு படத்தை நம்ம பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் பண்ணார். ஹாஸ்பிட்டல் விட்டு வெளியே வந்தார். வந்து அதுக்கு சூப்பர் சுப்ரமணியம் மாஸ்டர் ஃபஸ்ட்டு ஃபைட்டு தான் எடுத்தோம். சூப்பர் சுப்ரமணியம் மாஸ்டர் தனியாக கூப்பிட்டு வச்சு அவரை வந்து ஒரு குழந்தைய ஹேண்டில் பண்ணுற மாதிரி பண்ணுங்க, ஆப்ரேஷன் பண்ணி வந்திருக்காரு, எந்த பாதிப்பும் வரக்கூடாதுன்னு சொல்லி இந்த படத்தை எடுத்து முடித்து, படம் பெரிய வெற்றியான படம்.